friends, welcome back to my YouTube channel Semi Pulagam. என் சேனலை நீங்க ரெகுலரா பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜாய் ஆலுகாஸ்ல வந்து தீபாவளிக்காக 0% வேஸ்டேஜ்ல காயின்ஸ்லாம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு 3 டேஸ்க்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஷார்ட்ஸ் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். என் சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கனாலும் இல்ல ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தாலும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க சப்போர்ட் எனக்கு தாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நான் வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துடும். என்னோட எல்லா வீடியோஸுமே நீங்க பார்க்க முடியும். இந்த மாதிரி ஆஃபர் வீடியோலாம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டா மட்டும்தான் உடனே இந்த ஆஃபர்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த ஜாய் ஆலுகாஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஆஃபர் வந்து அவங்க எந்த விளம்பரமுமே பண்ணல. பர்சனலா தான் வந்து எனக்கு வந்து மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. நான் ஜாய் ஆலுகாஸ்ல ஆல்ரெடி வந்து ஒரு செயின் வந்து வாங்கியிருந்தேன். அப்ப நம்ம நகை ஏதாவது வாங்குறோம் அப்படின்னா நம்மளோட நம்பரை வந்து அவங்க வாங்கிப்பாங்க இல்லையா. என்னோட ஃபோன் நம்பருக்கு பர்சனலா அவங்க வந்து மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. தீபாவளிக்காக இந்த ஆஃபர் வந்து 3 டேஸ்க்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அதை தான் நான் உங்களுக்கு உடனே வந்து ஷார்ட்ஸ் வீடியோல வந்து உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். நாங்க தீபாவளிக்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி போயிட்டு காயின் வந்து வாங்கினோம். எத்தனை கிராம் காயின் வாங்கினேன், எனக்கு எவ்வளவு வந்து வேஸ்டேஜ்ல லாபம் கிடைச்சிச்சு, நான் வாங்கும்போது கோல்ட் ரேட் என்ன இருந்தது அப்படிங்கறத பில்லுல பார்க்கலாம் வாங்க. வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். நான் வாங்கின காயின் பாத்தீங்கன்னா 22 கேரட் 916 இங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. நான் வந்து தீபாவளிக்கு ஒரு 2 டேஸ் முன்னாடி போய் வாங்கும்போது கோல்ட் ரேட் எவ்வளவு இருந்தது அப்படின்னா 11,995 ரூபா வந்து 916 22 கேரட்டோட அமௌண்ட் வந்து 1 கிராம் இருந்தது. நான் வந்து 2 கிராம் காயின் வாங்கியிருக்கேன். நான் காயின் தான் வாங்கியிருக்கிறதுனால அதுல ஸ்டோன் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது இல்லையா, அதனால அது இங்கெல்லாம் வந்து 0 வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப மேக்கிங் சார்ஜ்னு சொல்லிட்டு அவங்க போடக்கூடிய அமௌண்ட் வந்து நமக்கு கிடையாது, அதனால இங்க அதை மென்ஷன் பண்ணல. நான் அவங்க கிட்ட என்ன கேட்டேன் அப்படின்னா, இப்ப இந்த ஆஃபர் இல்லாம நார்மல் டேஸ்ல நாங்க வந்து காயின் வாங்குறோம் அப்படின்னா நீங்க எவ்வளவு வந்து வேஸ்டேஜ் போடுவீங்க காயினுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க 4% போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நாங்க 2 கிராம் வாங்கினாலும் எவ்வளவு வாங்கினாலும் 4% போடுவீங்களான்னு கேட்கும்போது நீங்க எவ்வளவு வாங்கினாலுமே 4% வந்து வேஸ்டேஜ் வந்து நாங்க போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோல வந்து நான் ஒரு காயின் வாங்கியிருந்தேன். அந்த காயின் பத்தி நான் ஷேர் பண்ணும்போது அந்த கடையில இத்தனை பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் போட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, காயினுக்கெல்லாம் வேஸ்டேஜே கிடையாது, நீங்க என்ன வேஸ்டேஜ் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எல்லா பெரிய நகை கடைகள்லயும் காயினுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க. ஒரு கடையை பொறுத்து அது வந்து மாறும். ஜிஆர்டில எல்லாம் 2% வந்து காயினுக்கு ரெகுலரா வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க. கல்யாண்ல வந்து 4% போடுறாங்க. இங்கேயும் 4% போடுறாங்க. இது எனக்கு ரொம்பவே அதிகமா தோணுச்சு. காயினுக்கு 4%ங்கிறது ரொம்பவே அதிகம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆஃபர்ல எனக்கு வாங்கினதுனால அந்த 4%க்கான அமௌண்ட் எனக்கு வந்து லாபமா தான் இருந்தது. இப்ப நம்ம அன்னைக்கான ரேட்டு அப்புறம் நம்ம வாங்கின வெயிட்டையும் ஆட் பண்ணோம்னா வரக்கூடிய அமௌண்ட் 23,990 ரூபா வரும். இந்த அமௌண்ட்டுக்கு நம்ம வந்து 3% வந்து ஜிஎஸ்டி பே பண்ணணும் இல்லையா, அதை வந்து நம்ம பே பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனலா வரக்கூடிய அமௌண்ட் 24,079 ரூபா வருது. அந்த 70 பைசா மாதிரி சம்திங் வருது இல்லையா, அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிட்டு 24,079 ரூபா நாங்க வந்து கார்டுல வந்து பே பண்ணி இந்த காயின் வந்து வாங்கினோம். காயினை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த வேஸ்டேஜ் இல்லாம நமக்கு ஆஃபர் கொடுத்தாங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா காயினுக்கு வந்து 4% வரைக்குமே போடுறாங்க. ஸோ அதனால அந்த காசு நமக்கு லாபம் தான். கோல்ட் ரேட்டும் வந்து அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்குங்கும் போது நம்ம காயின் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குறோம் அப்படின்னா வேஸ்டேஜ் இல்லாம வாங்குறது, வெறும் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி வாங்குறது ரொம்பவே வந்து லாபமா இருக்கும். இப்போ வந்து காயினை வந்து நம்ம பார்ப்போம். இந்த பாக்ஸ்ல தான் வச்சு காயின் வந்து கொடுத்தாங்க. அவங்க கிட்ட வந்து தங்க நகை சேமிப்பு திட்டம் இருக்கு. அதை பத்தி நான் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். லிங்க் வந்து கீழே வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல தரேன். அந்த ஜாய் ஆலுகாஸ்ல இருக்கக்கூடிய தங்க நகை சேமிப்பு திட்டத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். காயின் வந்து இந்த மாதிரி தான் இருக்கு. அவங்களோட லோகோ வந்து இங்க போட்டிருக்காங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹால்மார்க் அப்புறம் 22 கேரட் 916 HID நம்பர் வந்து இந்த இடத்துல பிரிண்ட் ஆகிருக்குது. உங்களுக்கு வீடியோவுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, ஏன்னா சின்னதாக தான் இந்த
குட்டியாக தான் இருக்குது. இதுதான் வந்து அந்த பியூரிட்டி செக் பண்ணுறது இந்த இடத்துல வந்து இருக்குது. காயினில் இங்கே வந்து லட்சுமி உருவம் வந்து பதிச்சிருக்காங்க. அந்த காயினில் இப்படி தான் வந்து இருக்குது. நீங்களும் காயின் வாங்குறீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்க பாருங்கள். அப்போ தான் நம்ம வந்து திரும்ப வந்து ரீசேல் பண்ணும்போதோ இல்லை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கும்போது நமக்கு வந்து இதில் லாபம் வந்து இருக்கும். ஒரு சில கடைகளில் மட்டும்தான் இந்த தீபாவளிக்கு வந்து ஆஃபர் வந்து கொடுத்தாங்க. ஜிஆர்டியில் எப்பயுமே தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி டைமில் காயின்ஸுக்கு வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் கொடுப்பாங்க. ஆனால் இந்த வாட்டி கொடுக்கல. ஜாயா லுக்காஸ், அப்புறம் ரேவதி ஸ்டோர், அப்புறம் இன்னும் ஒரு கடை, ஏதோ ஒரு கடை, 3 கடையில் மட்டும்தான் இந்த ஆஃபர் வந்து இருந்தது. 0% ஆஃபர் வந்து கொடுத்துருந்தாங்க. இதுவுமே 3 days தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால நாங்கள் தீபாவளிக்கு 2 நாளைக்கு முன்னாடி போய் வாங்கினோம். தஞ்சாவூரில் இருக்க பிரான்ச்சில் தான் வந்து வாங்கினோம். தஞ்சாவூரில் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்க ஜோயா லுக்காஸில் தான் போயிட்டு வாங்கினோம். நானும் அப்பப்போ என்கிட்ட காசு இருக்கும்போதெல்லாம் காயின்ஸ் தான் வாங்கி நான் சேமிக்கிறேன். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அதான் நமக்கு யூஸ் ஆகும். இப்போ நடுத்தர மக்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு எமர்ஜென்சிக்கு நமக்கு கை கொடுக்கறது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி காயின்ஸு, அப்புறம் ஜுவல் வாங்கி வைக்கிறது, அந்த மாதிரி தான் நமக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ரேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏறிட்டே போயிட்டுருக்கு. இப்போ நம்ம இப்போ வாங்கிட்டு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு நம்ம சேல் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு நிறைய லாபம் வந்து கிடைக்கும். தங்கத்தை பொறுத்த வரைக்கும் தங்கம் ஏறிட்டே இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு வாங்காமல் இருக்காதீங்க. உங்களால் ஒரு 1/2 கிராம் வாங்க முடிஞ்சாலும் வாங்கி வைங்க. எல்லாரும் பண்ணுற தப்பு அதுதான். பெரும்பாலும் எல்லாரும் என்ன நினைப்போம், கோல்டு ரேட் ஏறிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு வாங்காமே இருப்போம். இப்போ நம்ம 5 வருஷத்துக்கு முன்னாடி நினச்சோமா இவ்வளோ வந்து ரேட் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நம்ம புலம்பிகிட்டு இருந்தோம் ரேட் ஏறிட்டுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஆஹா அப்பயே வாங்கியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தோணுது. யானுமே அப்படிதான் வந்து இருந்தேன். ஸோ நீங்களும் அந்த தப்பு பண்ணாதீங்க. காயினில் என்ன காட்டுறதுக்கு ஒன்றும் கிடையாது, இதுதான் பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து இப்போ நம்ம வந்து அவங்க ஸ்வீட் பாக்ஸ் ஒன்று கொடுத்தாங்க, அதை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். தீபாவளி டைமில் நாங்கள் போனதுனால அவங்க கஸ்டமர் எல்லாருக்குமே வந்து ஸ்வீட் பாக்ஸ் வந்து கொடுத்தாங்க, எங்களுக்கும் கொடுத்தாங்க. ஸ்வீட்லாம் வந்து சாப்பிட்டாச்சு, பாக்ஸ் மட்டும் தான் இருக்குது. இப்போ நான் அதில் என்னென்ன ஸ்வீட்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. மைசூர் பாக்கு வந்து 2 பீஸ் இருந்துச்சு. அப்புறம் வந்து சோமப்படி வந்து 1 இருந்தது. அப்போ லட்டு இருந்தது, காஜு லட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது. இது எல்லாமே இதில் இருந்து பேக் பண்ணி வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து கஸ்டமர்கிட்ட கேட்பாங்கல்ல, இப்போ நீங்கள் என்ன வைக்கலான்னு சொல்லிட்டு அவங்களோட விருப்பப்படி இதில் வச்சிருக்கிறதா இங்கே போட்டிருக்காங்க. இதுதான் வந்து எங்களுக்கு அந்த ஸ்வீட் பாக்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.